நம்பிக்கை ஆட்சியை தான் நம்ம டெய்லி நியூஸ்லயே பாக்குறோமே. எந்த திட்டமும் கிடையாது. ஒன்லி கவர்ச்சி தான். அவர் சொன்ன மாதிரி உண்மை தான். பொம்மை முதல்வர், அவர் முதல்வர் கிடையாது. வேற என்ன சொல்ல முடியும்? வேற யாரும் சொல்றாரு? அவரு ஆரம்பத்துல அதே தானே சொல்றாரு. பீஸ்கார் திருன்னா நாங்க எல்லாமே நாங்க 1000 ரூபாய் கொடுத்தது மட்டும் அவரா? அதுவும் தலைவர் ஆட்சி தான். அதே தான் தொடராரு. ஒன்னும் ஒரு திட்டமும் முழுசான திட்டம் கிடையாது. வராரு, சோத்தை கட்டின்னு சாப்பிடுறாரு, வேலைக்கு போறாரு. முதல்வர் அவரு கிடையாது. அவரோட இன்னொருத்தர் அவர் தான் முதல்வர். அவர் தான் ஆதரவா தான் முதல்வர். ஏன்னா கட்சிகளை சேர்க்கறதும் அவர் தான், ஆளை பிடிச்சி வாங்குறதும் அவர் தான். குதிரை பேரம் கிடையாது, குதிரை வேகம்லாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க குதிரை பேரம் தான். வேற யாரும் சொல்லுவாரு அவரு? வேற யாரும் எதிர்த்து வந்தாரு அவரு? திமுக தான். அதான் சொன்னாரு, திமுக எழுத்தா மட்டும் தான் வளர முடியும். அந்த ஜனங்களுக்கு அது தெரியல. கவர்ச்சியில போட்டு அவருக்கு உண்மையில சொன்ன மாதிரி எம்எல்ஏ யாருன்னு தெரியாது. எந்த ஒரு மினிஸ்டர் எம்எல்ஏ பேரும் அவருக்கு தெரியாது. உண்மை அதுதான். அவர் வந்துட்டாரு, அவரே வருவேன்னு அவர் நினைச்சு பார்க்காதுதான். அவர் எதிர்பார்த்தது 10 சீட்டு. இந்த ஜனங்க என்ன பண்ணிச்சுக்கிட்டே தெரியல அதுங்களுக்கு. அதுங்களுக்கு இப்ப அனுபவிக்குதுங்களா? கரண்ட் இல்ல 3 மணி நேரம். நேற்று எங்க ஏரியால 3 மணி நேரம் இல்ல கரண்ட். ஆமா, பில்லிவாக்கம் சிட்கோ நகர்ல நேற்று 3 மணி நேரம் கரண்ட் இல்ல. அவர் ஏன் வர்றாரு? அவர் போர்டு வச்சுட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். அது சட்டமன்ற அலுவலகம் சொன்னாரு. அங்க போய் பார்த்தா ஒரு ஆள் கிடையாது, யாருமே கிடையாது. அங்க முழுக்க முழுக்க ஒரே ஒரு ஆபீஸ் கூட்டி தான் இருக்கு. அதெல்லாம் இப்ப யாருக்கு போன் பண்றாங்க? எங்களுக்கு தான் போன் பண்றாங்க, எங்க கவுன்சிலருக்கு தான் போன் பண்றாங்க. இருந்தாலும் அவர் ஓடியாரு, வந்து வேலை செய்யறாரு. அது என்ன பண்ண முடியும்? கரண்ட் 3 ஹவரா இல்ல, 4 பசங்க வேலைக்கு போல, 2-3 பசங்க வேலைக்கு போல தூங்குதுங்க. ஜனங்க என்ன பண்ண எழுப்ப முடியும்? கேட்டா பீஸ்கார திருடி மூட்டோம், இதான் வேலையா திமுக காரங்களுக்கு? பீஸ்கார திருடு தான் வேலையா? எதை கேட்டாலும் தெரியும். 10 ரூபாய்னாரு, இன்னைக்கு 20 ரூபாய் பாட்டில். நான் என்ன சொல்றேன், 6 மாசம் கொடுக்குறேன்னு தானே சொன்னாரு. நீ இருக்கிற சின்ன பிரச்சனையை சரி பண்ணு. சின்ன பிரச்சனையே உன்னால சரி பண்ண முடியும். எல்லாத்துக்கும் 6 மாசம்னா அப்ப எதுக்கு 6 மாசம் உனக்கு டைம் கொடுக்கணும்? அவரு அதான் தலைவர் சொல்றாரு, சட்டம் ஒழுங்கு நீ பண்ணு, நேரா போ, உள்ள போ வான்றாரு. அது கூட அவரால் செய்ய முடியலையே. அது கேட்டாலும் 6 மாசம் எதுக்கு 6 மாசம் கேட்கணும்? நீ நலத்திட்டம் சொன்ன பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய், அதுக்கு தான் சொன்னார் அவர் தலைவர். நீ 6 மாசம் எடுத்துக்கோ, 6 சிலிண்டருக்கு 6 மாசம் எடுத்துக்கோ, மாணவருக்கு 4000 ரூபாய் நான் 6 மாசம் எடுத்துக்கோ, இதெல்லாம் 6 மாசம். ஆனா எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் எது கேட்டாலும் கஜானா காலையில நீ ஏன் வர? தெரிஞ்சுதானே வந்த? உன்னால பண்ண முடியலன்னா ஏன் வாக்குறுதி கொடுக்குற? நாங்க இப்ப நலத்திட்டத்தை கேட்கல, இருக்கிற பிரச்சனையை ஒழி. சட்டம், இந்த கரண்ட் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. விவசாயிங்க சாவறான், அதுக்கு எதுவும் பண்ணல. பயிர் கடன் தள்ளுபடி ஆன முதல்ல சொல்லு. அந்த 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ற, இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு அது தெரியலையா? என்ன ஒண்ணு ஏதோ தள்ளுபடி அது சொன்ன யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்காக எங்க தலைவர் பண்ற வேலை தான். எங்க தலைவர் தான் தப்பு பண்ணிட்டாரு. நீங்க போங்க பாவம் ஆட்சி ஆளுங்க, போங்க கொடுங்கன்ட்டாரு. அது அவங்களுக்கு ஆட்சி ஆனா அவங்க சாதகமா எடுத்துட்டாங்க. இப்பயும் அவர் தான் ஆட்சி ஆண்டுங்கிறாரு. இவங்க தலைவர் சொல்ல செய்யறாரு. இந்த 1000 ரூபாய் போடுங்க, உங்களால 2000 ரூபாய் உடனே போட முடியாது, 1000 ரூபாய் போடுங்கன்னு அவர் சொன்னதால தான் அந்த 1000 ரூபாய் வந்திருக்கு. இல்லைன்னா 1000 ரூபாய் போட்டுருக்க மாட்டாப்ல கண்டிப்பா. எங்க தலைவர் நல்லதுதான் பண்ணிடுறாரு இன்னமும் அவருக்கு. ஆனா அவரை கேட்டா அவரை விரோதி ஸ்டாலின் சார் அந்த பேரை சொல்ல கூட உனக்கு தகுதி கிடையாது. என்ன பண்றது? உன்னை மக்கள் உட்கார வச்சுட்டாங்க. எப்படியும் ஒரு 6 மாசம் நாங்களாம் கவுக்க மாட்டோங்க. நாங்க கவுக்கவும் மாட்டோம். நாங்க அதுக்கான தலைவர் அதுக்கான முயற்சி எடுக்க மாட்டோம். ஆட்டோமேட்டிக்கா அவங்களே கவுத்துருவாங்க. இல்ல அவரே ராஜினாமா பண்றாரு. ஏன்னா அவரால் முடியல, அவருக்கு தெரியல இன்னும் ஆட்சியை பத்தி என்னன்னு தெரியல. அதுக்காட்டி ஏதோ வராரு, டான்ஸ் ஆடுறாரு, போறாரு, அல்லு சில்லு. இதெல்லாம் ஒரு முதல்வர் பேச்சா? எங்க தலைவர் கண்ணியமா பேசுறாரு. இதான் நடக்க போகுது, பார்க்கலாம். இன்னும் 6 மாசம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். அதான்